அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் அவுத்துட்டு உக்காந்து ஏஞ்சிக்கணும். இந்த பாறையா, இந்த செவரு பாறையா, ஒடிதா பாறையா, இதுயா ஒடிதா பாறையா. 2 பஞ்சாப் லைன்லையும் கிட்டத்தட்ட ஒரு 400 பஞ்சாப்புங்க கல்லு மதி துண்டு துண்டா அப்படியே கட்ட துண்டு மதிக்குவானுங்க. ஒருத்தனும் பஞ்சாப் பண்ணுங்க. அவங்கள பார்த்தாவ வெள்ளை சவன்னு கோனுங்க. பெரிய கோதுமை ரொட்டி, இந்த உருளைக்கிழங்கு பள்ளியம், சப்ஜி செய்வானுங்க. நார்த்தில் இருக்கிற பஞ்சாப்காரனுக்கு வேலை கொடுத்துருந்து நம்ம கோலார் தங்க வயல். அங்கே ஒரு 2 மரம் தெரிந்து பாராயா, அரச மரம் தெரிந்தா உனக்கு. அந்த அரச மரத்துக்கிட்ட தான் பஞ்சாப் லைன் இருந்துச்சு. பஞ்சாப் இங்கே வாழ்ந்த இடம் அந்த இடம் ஐயா. அது எங்கே இருந்துச்சுன்னா இந்த தெரிந்து பாரு எட்கர் ஷாப். அந்த ஷாப் எடுத்துருக்கோம் ஆப்போசிட் இந்த ரோடை தாண்டி தான் அந்த பஞ்சாப் லைன் இருந்து. அங்கே வீடு இருக்குதா இல்லையான்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஐயா. அந்த இடத்த நான் காமிக்கிறேன் வாங்க ஐயா. வாங்க ஐயா போகலாம் வாங்க ஐயா. இங்கே பாரு ஐயா, என்ன மாதிரி வழி இருந்துச்சு தெரியுமா ஐயா. எங்கள் பஞ்சாப்காரங்க நடந்து போட்டுட்டு அவங்க டியூட்டிக்கு போகும்போது அவ்வளோ கம்பீரமாக வருவாங்க ஐயா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு இந்த பஞ்சாப் லைன் பக்கத்தில் ட்ராம் வண்டி போவோம் ஐயா. அந்தாண்ட பக்கம் பஞ்சாப்காரங்க இங்கேருந்தே வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க பஞ்சாதி புள்ளிங்களெல்லாம் நார்த் சைடில் விட்டுட்டு இந்த கோல்டை வந்து பாதுகாத்துன்னு பேச்சுலராக இருந்துட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு போனாங்க ஐயா விசுவாசமாக. ஆனால் இன்னைக்கு அந்த கோட்ரஸ் இருக்குதா இல்லையான்னு கூட தெரில ஐயா. வாயா வந்து பாரு அந்த கோட்ரஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க ஐயா. எப்படி வந்துட்டு இருக்குது பாரு ஐயா செடியெல்லாம். வாயா காமிக்கிறேன். ஐயா எங்கய்யா இங்கே தண்டவாளம் தான் இருக்குது, கோட்ரஸ் எங்கே இருக்குதுங்க ஐயா? இந்த தண்டவாளம் தாண்டு கோட்ரஸ் ஐயா. பஞ்சாப் லைன்னு வாங்க சார். மாரிக்கு போகிற ட்ராக் இது இதையா. இது உள்ளத்தாயா பஞ்சாப் லைனு. இன்னைக்கு எப்படி இருக்குது பாரு. அந்த அரச மரம் பாரு எப்படி வளர்ந்துட்டு இருக்குது. இங்கே பஞ்சாப் பாருங்க ஒரு சின்ன கோயில் வச்சு பஜனை பண்ணுவானுங்க. சனிக்கிழமை ஒரு பஜனை நடக்கும். இது உள்ள நாங்கள் வந்து எட்டி பார்க்குவோம். இது உள்ள ஐயா வாயா. இந்த இந்த கட்டடம் இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க ஐயா. இது வாயா காமிக்கிறேன் ஐயா. ஐயா அங்கே ஒரு கட்டடம் தெரிந்து பாரு ஐயா. இந்த பஞ்சாப்காரங்க விசுவாசமாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஊரை நார்த்துலேருந்து வந்து இங்கே கோல்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து வாழ்ந்தான் ஐயா. இந்த 1-2 கட்டடம் தெரிந்து இதையா பஞ்சாப்காரன் வாழ்ந்த வீடு பாறையா. இன்னைக்கு ஒரு செவரு தெரியுது. இந்த பாறையா அவனுக்கு வந்து இந்த காவா பாறையா. அந்த காலத்தில் இந்த கொழு காவா எப்படி இருக்குது பார்த்தியா ஐயா. இந்த காவா பாறையா எப்படி இருக்குது. ஒடிதா பாறையா, இதுயா ஒடிதா பாறையா. என்ன மாதிரி சிமெண்ட் கலக்கி போட்டுக்கிறான் பாரு இந்த காவாவை. இது வரையிலும் ஒடியில இந்த மாதிரி காவா இன்னைக்கு இருக்கிறவன் போடுவானா? ஒருத்தன் கூட போட மாட்டான். இங்கே பாறையா இதுயா இங்கே பாறையா ஒடிதா பாறையா. இந்த கட்டடம் பாறையா எப்படி இருக்குது. செங்கல் பாறையா எப்படி இருக்குது. இந்த சின்ன ஓடு வீடு தான் ஐயா. அவன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஓடு வீடு தான். இன்னைக்கு இந்த செவரு பாறையா. இதையா அங்கே ஒரு 2 செவரு இருக்குதாயா. அதையா அங்கே ஒரு மூலையில் ஒரு 2 செவரு தெரிஞ்சுப்பா. எல்லாமே அப்படியே ஒரு ஸ்கொயராக இருந்துச்சு இந்த கோட்ரஸ்ஸு ஐயா. இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து அங்கே டெனன் சர்க்கிளில் அவங்களுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே வந்து கோதுமை கொடுப்பாங்க, மாசுக்கு கோதுமை. அந்த கோதுமை அரைச்சி அவ்வளோ அருமையாக அந்த ரொட்டி சுட்டு அந்த பல்யாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க டைமுக்கு அவங்கவுங்க கரெக்டாக அந்த டியூட்டிக்கு போயிடுவாங்க ஐயா. அந்த ஷாப்பில் உள்ள செக்கிங் நடக்கும். மேலே ஒரு வாட்டி கேஜில் வந்து பெரிய ஷாப்பில் வந்து 50 பேர் வருவாங்க. பெரிய ஷாப்பில் இந்த சாம்பின்னு எட்கரு கோல்குண்டா அதெல்லாம் 50 பேர் அபேஸ் ஆவாங்க. அந்த 10 பேராக வரிசையாக வரணும். வந்தாங்கன்னா ஐயா அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் அவுத்துட்டு உக்காந்து ஏஞ்சிக்கணும். அப்புறமா வந்து கேட்டுக்கு வெளியே வந்து செக்கிங் கொடுப்பாங்க. இப்படி கையை தூக்கணும் மேலேருந்து இப்படி செக் பண்ணி இப்படி கீழே அனுப்புவாங்க ஐயா. இது மாரிக்குப்போம் பஞ்சாப் லைன் 1 ஐயா. இன்னொன்று வந்து உரிகா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருப்பார். அந்த வர வழியில் ஜிம்கானா கிரவுண்டு போகிற வழியில் ஐயா அங்கே ஒரு பஞ்சாப் லைன் இருக்குது ஐயா. 2 பஞ்சாப் லைன்லையும் கிட்டத்தட்ட ஒரு 400 பஞ்சாப்புங்க. ஒரு பஞ்சாப்பையும் எக்ஸ் சர்வீஸ்மேன் மிலிட்ரி கல்லு மதி துண்டு துண்டா அப்படியே கட்ட துண்டு மதிக்குவானுங்க ஐயா. ஒருத்தனும் பஞ்சாப் காணுங்க. அவங்கள பார்த்தாவ வெள்ளை சவன்னு கோனுங்க நார்த்துக்கானுங்க. அவனுங்க வெறும் கோதுமை ரொட்டி தான். வெறும் கோதுமை ரொட்டி, இந்த உருளைக்கிழங்கு பள்ளியம், அந்த அந்த சப்ஜி செய்வானுங்க காலிஃப்ளவரில். அந்த மாதிரி சாப்பாடு தான் அவனுங்களுக்கு. அரிசி கொஞ்சம் தான். சாவல் இந்தியில் சாவல்னுவாங்க அரிசியை. படாக்கானாக்கா அவனுக்கு ரொட்டி தான். ரொட்டியை சாப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸுங்களை மாற்றிக்கின்னு அந்த ரயில்வே ட்ராக்கில் அப் டு கோல்குண்டா ஷாப்ட் வரலையும் டியூட்டி அவங்களுது. எல்லா ஷாப்ட்டுக்கும் டியூட்டி பிரிஞ்சு போவானுங்க. அந்த அவன் அந்த இதுக்கிட்ட போனது ரோட்டில் பிரிஞ்சிடுவானுங்க. யாருக்கு எந்தெந்த ஷாப்ட்டுக்கு போகணுன்ட்டு கேஜை புட்டு
இன்னைக்கு ஊரை விட்டே போயிட்டாங்க நார்த் சைடுக்கு. ஆனால் அவங்க போனால் கூட இந்த மாதிரி இந்த ஊர் சோறு போட்டுச்சுன்னு இன்னி கூட அவன் விசுவாசமாக நினைப்பான் அந்த ஊரில் பஞ்சாப்காரன். நார்த்தில் இருக்கிற பஞ்சாப்காரனுக்கு வேலை கொடுத்துருந்தே நம்ம கோலார் தங்கவயல். அதே மாதிரி இட்டாலியனில் இருக்கிறவனுக்கு வேலை கொடுத்துருந்தே இந்த கோலார் தங்கவயல். அதே மாதிரி லண்டனில் இருக்கிறவனுக்கு வேலை கொடுத்துருந்தே இதே கோலார் தங்கவயல். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னன்னா, இன்னைக்கு இங்கே இருக்கிறவன் வேலைக்கு வந்து வெளியே தேண்டு போயின்னுக்கிறான் ஐயா. ஆனால் வெளியில் இருக்கிறவனுக்கு நம்ம இங்கே வேலை கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இன்னைக்கு தொழிற்சாலை இல்லை, இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை கொண்டாட முடியல இந்த கேஜப்ல. ஆனால் இன்னைக்கு வந்து வெளியில் போய் நம்ம தொழிலாளி புள்ளிங்க வந்து வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. காத்தால போனால் நைட்டு வராங்க, சூரியனை பார்க்கறது இல்லை. காத்தால சொன்னாக்கா அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடுறாங்க, நைட்டு வராங்க. சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ காத்தால ஏஞ்சி 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இன்னைக்கு வந்து ட்ரெயினில் கிடைக்குமோ சீட்டு கிடைக்காதுன்னு ஓடுறான் ஐயா. இந்த நிலைமை பார்த்தியா. ஆனால் வெளியில் இருக்கிறவனுக்கெல்லாம் நம்ம இந்த ஊர் வாழ வச்சுச்சு, இந்த ஊரில் சோறு போட்டு அனுப்பிச்சு, அவன் நகையை நட்டு சேர்த்து எடுத்துன்னு போனான். ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவன் இன்னைக்கு வெளியே போய் கஷ்டப்பட்டு 1 கிராம் தங்கம் வாங்க முடியல. ஆனால் இன்னைக்கு தங்கம் இருக்குது, இன்னைக்கு தங்கத்தை எடுக்க முடியாத சர்க்கார் வந்து இன்னைக்கு வந்து அது மேலே கண்ணோட்டம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கேஜப் பூரா கோல்டு இருக்குது, கோல்டு மேலே நம்ம நின்றுக்கிறோம். ஆனால் கோல்டு எடுக்கிறதுக்கு முடியல ஐயா. எவ்வளோ கேவலமாக்குது, இந்த பத்தி எரியுதா ஐயா இந்த வயிறு ஐயா. கோல்டு வச்சுட்டு கோல்டு எடுக்க முடியல ஐயா. என்ன ஐயா, ஆனால் கோலார் தங்கவயல்ல நம்ம கோல்டு மேலே நின்றுக்கிறோம், கோல்டு வச்சுருக்கிறோம். அட்லீஸ்ட் கோல்டுனா எடுங்கடா அப்பா. எத்தனை தொழிலாளி வயிற்று அடிக்கிறீங்களாடா டே.